ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைசை பேசுகிறேன். இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் வந்து வண்ணார்பேட்டையில் எஃப்எக்ஸ் காலேஜ் இருக்குல்ல, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் காலேஜில் ஐபிஎல்லோட ஃபேன் பார்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ தான். அதனால் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அங்கே எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டைமுக்குள்ளே வரணும், அப்புறம் வந்து சரக்கு அடிச்சுட்டு வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு காலேஜுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் தான் மேட்ச்சு. ஸோ செமையாக இருக்கும், பார்ப்போம். உள்ளே போனோமே நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் பேர் ஃபோன் நம்பர்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே கேட்கல. சும்மா ஒரு டேக் மட்டும் கையில் வந்து மாட்டினாங்க. மாட்டிட்டு வந்து ஃப்ரீயாக தருவீங்களா? அப்படியா? அப்பனா கொடுங்க. நான் மும்பை ஃபேன் தான். அப்படியா? அமௌண்ட்டா டிஷர்ட்டு? அப்படியா? தேங்க்யூ. இந்த பேண்ட் மாட்டி விடுங்க. ஆமாம் கண்டிப்பா. கூப்பன் கார்டு ஓகே, ஒன்று லக்கி ட்ராப் பாக்ஸில் போட்டு நம்ம கையில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே சரி ஓகே. காய்ஸ் ஃபேன் பார்க் வந்ததுமே நம்மளுக்கு வந்து ஃப்ளாக்கு அப்புறம் வந்து டிஷர்ட்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ கூப்பன் கார்டு உள்ள போட்டாச்சு. ஸோ ஃபேன் பார்க்கு வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி செமையாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க. நாங்கள் வந்து மும்பை மேட்ச் போயிருந்ததுனால மும்பை வந்து டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்னை சூப்பர் கிங்கோட மேட்ச் இருக்குது. ஸோ இன்றைக்கி மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் காலையிலே போடுறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இங்கே உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து விஐபி உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த செட்டப்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாக மேட்டெல்லாம் போட்டு சூப்பராக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபேன் பார்க்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால் எனக்கு வந்து எல்லாமே புதுசாக தெரியுது. ஸோ போன வருஷமும் இங்கே வந்து ஃபேன் பார்க் போட்டிருந்தாங்க. அது வந்து இதோட சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க கூட வந்தவங்களாம். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் ஸ்டால் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே இருக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. அது போக வந்து நிறைய ஸ்டாலெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டாலெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்களே, இப்போ நம்ம வந்து மும்பை ஃபேனாக மும்பை அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அப்புறம் கையிலலாம் அந்த ஃபேஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணுவோம்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஃபுட்டுக்கு மட்டும் நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது நிறைய கூல்ட்ரிங்க்ஸு பப்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சின்ன சின்ன கேம்ஸ் சொன்ன மாதிரி இங்கே வந்து 360 இதெலாம் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் விளாட்றதெல்லாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பால்னு சொல்லிட்டு ஒரு கேம் வச்சுருக்காங்க. அந்த பாலை வந்து அந்த ஹோல்லுக்குள்ளே வந்து போடுற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நெட் ப்ராக்டிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே சூப்பராக இருந்தது. வரக்கூடிய ஃபேன்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 கிட்ட ஆக போகுது. ஸோ டாடா ஐபிஎல் திருநெல்வேலி ஃபேன் பார்க் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி செமையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியாக. அவங்க ஆப்வியஸ்லி இந்த ஆட்டத்தை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்னு வந்து சேர்ந்துருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி we will see the game today. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஸோ செம்ம மழை பெய்யுது. அதனால நீ டாஸ் கூட போடலை. அண்ட் நீங்கள் அதே டைமில் டாஸ் மழைனால கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ வர சொல்லுங்கள். ஸோ என்ட்ரி இஸ் ஃப்ரீ. ஸோ அவங்களுமே வந்து உங்கள் கூட சேர்ந்து மேட்ச் என்ஜாய் பண்ணலாம். விஜய் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஸோ மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஸோ டிலே ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செமையாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ மேட்ச்சை தொடரும், பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். யாருமே இல்லை. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்து பழைய மேட்ச் போட்டுட்ருந்தாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் விசஸ் சிஎஸ்கே மேட்ச் போட்டிருந்தாங்க. அதுவுமே செமையாக தான் இருந்துச்சு. எல்லாருமே ஜாலி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சை வந்து 9 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஹென்ரிக் கிளாசன் இதுக்கு என்ன பேசப்பட்டார்? ஸ்ட்ரகிள் பண்ணாரு.
எல்லாருமே அந்த ஆட்டிடியூட் நெவர் கிவ் அப் ஆட்டி ஆர் டோன்ட் கேர் ஆட்டிடியூட்னே சொல்லலாம். இந்த 90 மேட்ச் டிலே ஆனதுனால அந்த ஆங்கர் வந்து சின்ன சின்ன கேம்ஸு அந்த மாதிரிலாம் ஜாலி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே நல்லா தான் இருந்தது. 7 o'clock வந்தாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 hours வந்து சும்மாவே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆனாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ போய் சாப்பிட்டு வந்தோம். கரெக்டாக வந்து இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம வந்து துஷாரா வந்து போட போகிறாரு. வேறு லெவலில் இருக்குது பார்க்கும் போது இந்த ஸ்க்ரீனில். ஸோ இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க. 216 பதினாறு ரொம்ப ஜாஸ்தி. என்ன மச்சான் பாரு உங்கள் வீட்டிலலாம் சின்ன குழந்தைங்க வந்து ரொம்பவுமே கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டுவாங்க. ஸோ செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஓட வந்தீங்க அப்படின்னா செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சொன்னாரு அதே மாதிரி இந்த சால்ட் நான் நம்பல எதிர்பார்க்கல. 350 ரன் அடிச்சாங்க. இப்பதான் டப்பால்லாம் போட்டு காமிச்சாங்க. கரெக்டா அதெல்லாம் நம்பி இன்னைக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஸ்ட்ரைட்டா அந்த ஃபீல்டர் கிட்ட கொடுத்து நல்ல ஒரு ஹை ஜட்ஜ் கேட்ச் பிடிச்சார் அந்த ஃபீல்டர். ஹர்திக் பாண்டியா இஸ் எதிர்த்து போடுபவர் பும்ரா. கையும் வரல, காது வரல, பேட்டும் வரல. எதுக்கு வெளில விட்டாங்க? ஈத்தாத போத கான்ஷா பார்த்தா ஜட்ஜ்மெண்ட். என்னதான் மேட்ச் ஆரம்பிக்க 2 hours லேட் ஆனாலும் பரவாயில்லைங்க. ஆனால் இப்போ மேட்ச் பார்க்கும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ விக்கெட் மேலே விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கனால பார்க்க செம்மையாக இருக்குது மேட்ச்சு. அடிக்கிறீங்களா நேரம் அடிங்க. ஈஸியஸ்ட் டைம் பண்ணா கூட போறாங்க. பால் பாருங்க சர்ன்னு போகும். காம்போ இறக்கி அடிக்கிறான். பார்த்தா பழக்கணுங்க. என்னோட ஒப்பீனியன் டெல்லி பழகுவான்னு நினைக்கிறேன். ஆர்சிபியை சொல்லார் சர்க்கிட் அங்க இந்த போட்டோவே மாத்தணும். நாளைக்கு ரிஷப் பந்தே ஆடல. இந்த போட்டோவை மாத்திட்டு வேற போட்டோ போடணும். நாளைக்கு ரிஷப் பந்தே பேன் பண்ணிருக்காங்க. 10 மணிக்கு மேலே வந்து சவுண்ட்ஸு கிடையாதுன்னு சொல்லிட்டு வெறும் இது மட்டும் தான் போட்டிருக்காங்க. விஷுவல் மட்டும் தான் ஓடுது. பட் ஆனால் கமெண்ட்ரி உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுனால எதுவுமே இல்லை. அதான் நார்மலாக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. செம போர் அடிக்குதுங்க. இப்போ கமெண்ட்ரே இல்லாமல் எப்படிங்க பார்க்க முடியும்? இன்ட்ரெஸ்டே இருக்காது. ரொம்ப நேரம் மேட்ச் பார்த்துட்டே இருந்ததுனால காலெல்லாம் வலிச்சதுனால அப்படியே படுத்தாச்சுங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, வந்திருக்க 3/4 பேருமே படுத்து தான் இருந்தோம். ஸோ படுத்துகிட்டே அப்படியே ஜாலியாக தான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். இதுவே செமையாக தான் இருக்குது. வீட்டிலே உட்காந்து மேட்ச் பார்க்குற மாதிரி. ஸோ அப்படியே படுத்துகிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஸோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து மேட்ச் பார்த்துட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் அங்கே இருக்குது. இந்த மேட்ச் 16 ஓவர் மேட்ச் தாங்க. அதனால் என்ன தான் ரன் அடித்தாலும் விக்கெட் வந்து செமையாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு.
7க்கு 7 அப்படின்ற எழுத்தில் மணி ஒரு வீடியோ மட்டும் செட் பண்ணிருக்காங்க. 160 எவ்வளவு பால் இருக்கு? 16 overs 96 balls-ல 157 எடுத்திருக்காங்க. So 16 overs-ல KKR 157 எடுத்திருக்காங்க. And we have the lucky draw box. So எல்லாம் உங்களோட lucky chips கையில எடுத்துட்டீங்களா? ரெடி? எஸ். ஸோ யார் அந்த லக்கி வின்னர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த லக்கி வின்னர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம காட்டெலாம் வராது, எப்படியும் வர வாய்ப்பில்லை. Yes, I would request Irfan Dadan, representative from BCCI, to do the honors, please. 68-56 வருதான்னு பார்ப்போம். ஸோ யாருக்கு அந்த லக்கி ஜெர்சி, யார் அந்த லக்கி வின்னர் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜெர்சி பிளேயர் சைன் பண்ண அந்த ஜெர்சி யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ், லாஸ்ட்டாக போட்டால் தானே மேலே டக்குன்னு எடுப்பாங்கண்ணா, மிக்ஸ் பண்ணிடுவாங்கண்ணா. 157 ரன் எடுத்திருக்காங்க. எஸ். ஸோ இந்த சீட்ல என்ன ஆல்பபெட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டி. டி யாருக்கு இருக்கு? முடிஞ்சு நம்மளுக்கு வந்து சி. எல்லாருக்கும் டி தான் இருக்கா? ஓகே, டியா பாரா அவங்களுக்கு இந்த லக்கி நம்பர் டி 16933. ஆள் இல்ல 16933. ஆள் இல்ல. இந்த நம்பர் இருக்கா? To the next lucky winner. இதுவும் டி தான். டி 35. இது நிறைய வச்சிருக்கீங்க அண்ணன் அண்ணி உங்களுக்கு டிக்கெட் மாதிரி வாங்கி லாட்டரி டிக்கெட் மாதிரி வாங்கி வச்சிருக்கீங்களா? போடு, வேற லெவல். செக் பண்ணிருங்க. தங்கத்தை D3509. செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்புவாங்க. எஸ். ஸோ லக்கி வின்னர் நம்ம கிட்ட இருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாமா? The jersey, the signed jersey. So the lucky winner is Ishwaran. நாளைக்கு நமக்கு CSK RR and RCB DC மேட்ச் இருக்கு. ஸோ நாளைக்கு மதியானமே வந்துருங்க CSK RR மேட்ச்க்காக. அண்ட் அதை தொடர்ந்து RCB DC மேட்ச் இருக்கு. நாளைக்கு 2 லக்கி வின்னர்ஸ் will get 2 jerseys. ஏன்னா நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு. ஸோ 2 லக்கி வின்னர்ஸ்க்கு 2 ஜெர்சி கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க, அவ்வளோதான். க்ரௌடெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் எங்கே போடும்? ஒத்தையில் போட்டுட்டு உட்காந்து பார்த்துட்டா இருப்பான். கரெக்டாக ரெகுலராக மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா இப்போ கரெக்டாக முடிகிற டைம் தானே. 10:30க்கு 11 மணிக்கு முடியும். ஆனால் 11:30, இப்போ மணி 11 மணி. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு முடிஞ்சு எடுப்போம். இல்லை அப்படின்னா ஜாலி பண்ண வேண்டியதான். ஸோ ஃபேன் பார்க்கில் அதுக்கப்புறமா மேட்ச்சு போட்டாங்க. ஸோ ஆனால் ரொம்ப டிலே ஆயிரும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் வரும்.